ஆமா, நீங்க யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னீங்களா சார்? லவ்வா சொல்றீங்களா சார்? அப்படியா சார்? அவங்க என்ன சார் சொன்னாங்க? சொல்லியிருக்கேன், இன்னும் பதில் வரல. வெயிட்டிங் லிஸ்ட். நீங்களாச்சும் வெயிட்டிங் லிஸ்ட் சார். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னையோட எபிசோட் தான் பார்க்க போறோம். இதை வந்து நம்ம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, வித்யா வந்து முருகன் சொல்லி ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இல்லையா? இவங்க வந்து மீனா கிட்ட ஐடியா கேட்டு அவரை வந்து கரெக்டா நல்லவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல நம்ம மீனா ஒரு ஐடியா கொடுத்திருந்தாங்க. உங்களுக்கு பிடிச்ச 10 விஷயமா எழுதுங்க, அவர்கிட்ட 10 விஷயம் எழுதுங்க, 2 பேரும் மாத்தி பாத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு வந்து ஒத்து போகுதுன்னு பாக்கலாம் அப்படின்ட்டு. இப்படி பாக்குற டைம்ல அவர் என்ன சொல்றாருன்னா, நிறைய விஷயங்கள் ஒத்து போகுதுங்க அப்படின்ட்டு. என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல சில விஷயங்கள் ஒத்து போகலதான், ஆனாலும் பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் வந்து உங்களுக்காக விட்டு கொடுத்து போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து என்ன பண்றாங்க, கொஞ்சம் எனக்கு டைம் வேணும், எனக்கு மனசாட்சிட்ட கேட்கணும்னு சொல்லிட்டு வந்து மீனா கிட்ட மறுபடியும் போன் பண்ணி கேட்கறாங்க, என்ன மீனா பண்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எனக்காக விட்டு கொடுத்து போறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. ஒருத்தர் மட்டும் விட்டு கொடுத்து போனா பத்தாது வித்யா, 2 பேரும் விட்டு கொடுத்தாதான் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்படியா மீனான்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து மேபி அவர் லவ் சொல்லிட்டாருன்னு சொல்ல நீங்க உடனே ஓகே சொல்லாதீங்க, கொஞ்சம் அலைய விடணும், அதுக்கப்புறமா தான் ஓகே சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வித்யா கிட்ட சொல்லி விடுறாங்க. அதுக்கப்புறமா போயிட்டு வித்யா என்ன பண்றாங்கன்னா, சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு சாமி கும்பிட போறாங்க. சாமி கும்பிட போகும்போது நீங்க இங்க இருந்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் சுத்தி கும்பிட போயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, முத்து மீனா எல்லாரும் வீட்டுல பேசிட்டு இருக்க டைம்ல திடீர்னு ஸ்ருதியோட அம்மா வராங்க. அம்மா வந்துட்டு பயங்கரமா கத்துறாங்க. எதுக்காகனா, ஸ்ருதி வந்து ரெஸ்டாரண்ட்ல வந்து ஒர்க் பண்றதுனால வந்து பிடிக்காம, நீங்க வந்து உங்க வீட்டு கஷ்டத்தையும் என் பொண்ணு மாதிரி திணிக்கிறீங்க, என் பொண்ணை எதுக்காக வேலைக்கு அனுப்புறீங்க, உங்களுக்காக காசு தேவைப்படுச்சு எங்கள்கிட்ட சொல்ல வேண்டியதானு சொல்லிட்டு ஓவரா பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதியோட அம்மா. இந்த டைம்ல அண்ணாமலை எல்லாருமே சொல்றாங்க, நாங்க வந்து எங்க பசங்க 3 பேரும் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க 3 பேரும் அவங்க காசை என் கையில கொடுக்குறாங்க, மருமக 3 பேர் இருக்காங்க, வேலை செய்யறாங்க, நாங்க யாரையும் வேலைக்கு போகன்னு சொல்லல, அவங்க எதுவும் காசு வந்து அவங்களா விருப்பப்பட்டதை செஞ்சுக்கிறாங்க, நாங்க யாரையும் வந்து ஃபோர்ஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்றாரு. விஜயாவும் சொல்றாங்க, ஆமா சம்பந்தி, நாங்க வந்து ஸ்ருதியை வந்து நாங்க வேலைக்கு போக சொல்லல அப்படின்ட்டு. இந்த டைம்ல வந்து ரோகிணி என்ன சொல்றாங்கன்னா, ரவி கூட டைம் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் வந்து ஸ்ருதி வேலைக்கு போறாங்க ஆண்டி, அப்படி நீங்க ஏன் இப்படி பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் சொல்றாங்க, அண்ணாமலைக்கு கோவம் வந்து இவங்க பேசுறதை பார்த்துட்டு அவர் வந்து பிளாங்க் செக் கொடுத்துட்டு இருக்காரு, உங்களுக்கு இதை எவ்வளவு ஃபில் பண்ணுமோ ஃபில் பண்ணி எடுத்துக்கோங்க, என் பொண்ணு வந்து வேலைக்கு போக கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து முத்து வந்து இடையில கத்துன உடனே வந்து விஜயா வந்து கோவப்படுறாங்க, நீ எதுக்கு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்ருதியோட அம்மா வந்து முத்து வந்து அவன் இவன் பேசணும்னு மீனாவுக்கு கோவம் வருது, அவன் இவன் பேசாதீங்க அப்படின்ட்டு. உடனே விஜயா சொல்றாங்க, ஏன் வேணா கலெக்டரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீனா சொல்றாங்க, ஏன் அத்தை கலெக்டருக்கு மட்டும் தான் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்க மறுபடியும் கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன இப்ப இதை வந்து ஃபில் பண்ணி தரணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, 500 கோடி ரூபாய் வந்து ஃபில் பண்றாரு முத்து போயிட்டு. உடனே இவங்க ஷாக் ஆயிட்டு, நான் உடனே பேங்க்ல ஒன்று போட்டு வந்துருன்னு சொல்லிட்டு ஹெட் ஆஃபீஸை போட்டு வந்து சொல்லிட்டு கிளம்புறோன்னு ஸ்ருதியோட அம்மா ஷாக் ஆகி இல்லைன்னு சொல்லிட்டு எழும்புறாங்க. நீங்க தான் சொன்னீங்க எவ்வளவு வேணாலும் ஃபில் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு, நாங்க எங்க இஷ்டத்துக்கு ஃபில் பண்ணாங்க, என்ன பண்ணான்னு தெரியுமா உங்களுக்கு, உங்க காசு பணம் எங்களுக்கு தேவை கிடையாது, உங்களோட காசு பண்ணதுக்கு ஆசைப்படுறவங்க கிடையாதுன்னு சொல்லிட்டு கிழிச்சு போட்டாரு முத்து. அதுக்கப்புறம் வந்து கோமா வந்து ஸ்ருதியோட அம்மா வந்து கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ரவிக்கு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கிறோம் அப்படின்ட்டு. அதுக்கு வந்து விஜயாவுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. அண்ணாமலைக்கு வந்து இது உங்களுக்குள்ள விஷயம், ரவியும் ஸ்ருதியும் முடிவு பண்ண வேண்டிய விஷயம், இது எங்களுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுக்கப்புறமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, சீதாவுக்கு வந்து போன் பண்ணி அருண் வந்து கோயிலுக்கு வர சொல்றாரு. கோயிலுக்கு வந்த உடனே சீதாவும் வந்து சொல்றாங்க, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, நீ உங்க கோயிலுக்கே வந்திருப்ப, உங்க கோயிலுக்கு வந்து உங்க அம்மா இருப்பாங்கல்ல, அதனால தான் இங்க கூப்பிட்டேன்னு சொல்லிட்டு, நல்ல வேளை நீங்க அங்க வரலன்னு சொல்லிட்டு வராங்க. இந்த டைம்ல சீதா வந்து வித்யாவை பாத்துறாங்க. வித்யா பார்த்தா ஐயோ இவங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, நான் அர்ச்சனை தட்டு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிறாங்க. இந்த டைம்ல முருகன் வந்து அருணை பார்த்தோன்னா வந்து, எப்படி சார் இருக்கீங்க, நம்ம அடிக்கடி மீட் பண்ணிக்கிறோமே, நமக்குள்ள ஏதோ ஒரு பூர்வஜன்ம பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே வந்து அதுக்கு அருண் சொல்றாரு, யாரு கூட பூர்வஜன்ம பந்தம் இருக்குமோ அவங்க கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, என்ன சார் சொல்றீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நம்ம எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோமோ அதை சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல சார், நீங்க யாரையும் லவ் பண்றேன்னு சொன்னீங்க, லவ் சொல்லிட்டீங்கன்னு சொல்லிட்டு அருண் வந்து முருகன் கேட்கிறாரு. அதுக்கு சொல்லிட்டேன், என்னாச்சுன்னு கேட்கும்போது, அது வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கு அப்படின்னு. நீங்களா வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கு, நான் இன்னுமே கியூல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு சொல்றதுக்கு பயமா இருக்கு எனக்குன்னு சொல்லிட்டு முருகன் சொல்றாரு. பயப்படாதீங்க, ட்ரெயின் நிற்கும் போது சொல்லிடணும், அதுக்கப்புறம் இங்க ட்ரெயின் கிளம்பிடுச்சுன்னா இங்க பிளாட்ஃபார்ம்ல நிக்க வேண்டியது வந்துடும் சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே வந்து பாத்தீங்கன்னா முருகன் அப்படியே சார் ஓடி போய் வித்யா வந்து சாமி கும்பிட்டு இருக்காங்க, பின்னாடியே போயிட்டு ஐயன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன ஐயன்னு சொல்லிட்டு வரீங்கன்னு கேட்கும்போது, இல்லங்க ஐயப்பன் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு சமாளிக்கிறாரு. உடனே வந்து வித்யா சொல்றாங்க, இது அம்மன் கோயிலாச்சு, எல்லா சாமியும் ஒண்ணுதானங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுத்தி கும்பிட்டுட்டே வந்துட்டு இருக்காங்க. என்னோட எபிசோட் வந்து இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட்ல இன்ட்ரெஸ்டிங்கா என்ன விஷயம் நடக்குன்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.